அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் vs பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸாக பார்க்க போகிறோம். இந்த மேட்ச்சில் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம இந்த வீடியோவில் என்னென்ன பார்ப்போம் அப்படின்னா, ட்ரீம் லெவனில் எந்தெந்த பிளேயர்ஸ் வருவாங்க, இன்றைக்கி எந்த டீம் ஜெயிக்கும், டாஸ் எந்த டீம் ஜெயிப்பாங்க, இல்லை எந்த பிளேயர்ஸை வந்து நீங்கள் இன்றைக்கி ட்ரீம் லெவனில் அவாய்ட் பண்ணலாம், சொதப்புவாங்க, இந்தமாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம இந்த வீடியோவில் சொல்லுவோம். இது போக இந்த 12 பிளேயர்ஸ் ஃப்ரம் போத் டீம்ஸ் இவங்க தான் இன்றைக்கி விளையாடுவாங்கங்கிற ஒரு அசம்ஷனில் தான் இந்த வீடியோவில் இருக்க ப்ரெடிக்ஷன்ஸ் ஃபுல்லாகவே இருக்குது. சப்போஸ் இதில் யாராவது மாறினாங்க அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை. நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டாஸ் போட்டதுக்கப்புறம் புதுசாக யாராவது வராங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அந்த டெலகிராம் சேனலில் அந்த புது பிளேயர்ஸை பற்றின ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுப்போம். டாஸ் போட்டதுக்கப்புறம் எந்த டீம் ஜெயிக்கும்னு சொல்லுவோம், இல்லை டாஸ் போகிறதுக்கு முன்னாடி எந்த டீம் டாஸ் வின் பண்ணணும், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் அதில் போடுவோம். மேட்சோட ஃப்ளோவுமே போடுவோம். ஸோ மறக்காமல் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரி, இப்போ வாங்க நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ்குள்ளே போவோம். இன்றைக்கி யார் நல்லா விளையாடுவாங்க அப்படின்னா, ரோஹித் சர்மா நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சூரியகுமார் யாதவ், அப்புறம் திலக் வர்மா, ரியான் ரிக்கல்டன், ஷர்துல் தக்கூர், ஷர்ஃபேன் ரத்தர்ஃபோர்ட். ஸோ இவங்க வந்து இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஷர்துல் தக்கூர் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது போக நம்ம வந்துட்டு ட்ரீம் 11 ஒரு 5 டீம்ஸ் நம்ம கொடுப்போம். அதில் நீங்கள் வந்து இப்போ அந்த அரை மணி நேரத்தில் இவ்வளோ அனலைசிஸ் பண்ணி ஒரு டீம் போகிறதுக்கு பதிலாக நம்மளுடைய 5 டீம் சஜஷன்ஸில் நீங்கள் அதே எடுத்து போட்டுக்கலாம். கேப்டன் வைஸ் கேப்டன் மட்டும் உங்களுடைய சாய்ஸ்க்கு நான் விட்டுறேன். இருந்தாலும் அதில் நான் வந்து ஜோதிட ரீதியாக ஒரு 4 பிளேயர்ஸை வந்து நாங்கள் தருவோம். ஸோ மறக்காமல் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக மயங்க் மார்க்கண்டே, நமன்தீர், அல்லா கசன்ஃபர், ஸ்ரேயஸ் ஐயர், அப்புறம் ஹர்ஷ்தீப் சிங், யுஸ்வேந்திர சால் இவங்கெல்லாம் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் குட் பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் மட்டும் ஒரு டீம் போடுறீங்கன்னா ஓகே. சில டைம் நீங்கள் அதாவது நான் வந்து சொல்கிற எல்லா ப்ரெடிக்ஷன்ஸுமே 100% ஒர்க் ஆகும்னு சொல்ல முடியாதுல்ல. இப்போ ரிஸ்கின்னு சொல்லணும்னா அந்த பிளேயர்ஸுமே நல்லா இருக்குங்க. ஸோ இந்த கன்ஃபியூஷன்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் உங்களுக்கு ஒரு 5 டீம் நானே தந்துடுவேன், நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலகிராம் சேனலை லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பிரப்சிம்ரன் சிங், நேஹல் வதேரா, மார்க்கோ யான்சன், கூப்பர் கன்னலி, அப்புறம் வந்துட்டு பிரியன் ஜாரியா, வைஷாக் விஜயகுமார் இவங்கெல்லாம் நல்லவங்க. கிட்டத்தட்ட இதுலேயே வந்து கிட்டத்தட்ட 18 பிளேயர்ஸ் வந்துருச்சு, குட் பிக்ஸ்லேயே 18 பிளேயர்ஸ் வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதில் தான் நீங்கள் ஒரு 2 டீம் போட்டுக்கலாம் ட்ரீம் 11. இதெல்லாம் போக இன்னொரு ட்ரிக் என்னென்னா, கிட்டத்தட்ட இதுலேயே 18 பிளேயர்ஸ் வராங்க. 6 6 12, 12 6 18. ஸோ இந்த மேட்ச் வந்து ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்சிங்காக இருக்கும் அப்படிங்கிறத எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கண்டிப்பாக வந்து ஒரு 200 தொடுவாங்க, 180லேருந்து ஒரு 220க்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தா யார் இன்றைக்கி ஹை ரிஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹர்திக் பாண்டியா, ஜஸ்பிரீத் பும்ரா. ஹர்திக் பாண்டியா எடுத்தோடனே கொஞ்சம் நல்லா விளாட்ற மாதிரி இருக்கும், அப்புறம் சொதப்பிடுவார். ஜஸ்பிரீத் பும்ரா இன்றைக்கி கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம், ஒரு விக்கெட் தான் எடுப்பார். ட்ரெண்ட் போல் 75% அவாய்டு தான். மார்க்கஸ் ஸ்டைனிஸ் 75% நல்லா இருக்குது, சொதப்பினா கூட 25% தான் வாய்ப்பு இருக்குது. சஷாங்க் சிங் இன்றைக்கி 75% ரிஸ்க்கு. ஜேவியர் பாட்லெட் இன்றைக்கி வேண்டாம். ஸோ இதுதான் வந்து இந்த பிளேயர்ஸுடைய ரிஸ்கி கேம்பிள் ப்ரெடிக்ஷன்ஸ். அடுத்ததாக டாஸ் போட்டதுக்கப்புறம் வேறு ஏதாவது பிளேயர்ஸ் உள்ளே வராங்க அப்படின்னா கண்டிப்பாக போடுவோம். பாருங்கள், இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 பிளேயர்ஸ் ஒரு டீம்லேயும் வராங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச் வந்து ஒரு ஹை ஸ்கோர் மேட்சாக இருக்கும், அப்படின்னா ரொம்ப லோ ஸ்கோர் மேட்சாக இருக்கும். 2 டீமுமே டக்குன்ட்டு இருக்கிற பிளேயர்ஸை பூரா அவுட் பண்ணி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த நடுநிலையாக 170 180 வராது. கண்டிப்பாக லோ ஸ்கோர் இல்லைனா ஹை ஸ்கோர் மேட்சாக தான் இருக்கும். இது வந்து இன்னிங்ஸ் வைஸ் ப்ரெடிக்ஷன்ஸ். அதாவது மயங்க் மார்க்கண்டே இன்றைக்கி 2 இன்னிங்ஸுமே நல்லா விளையாடுவார். அதே ரோஹித் சர்மா பார்த்துக்கிட்டிங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் ஓப்பனராக வராருன்னா மட்டும்தான் நல்லா விளையாடுவார். செகண்ட் பேட்டிங், ஃபஸ்ட் பேட்டிங்கில் வராருன்னா சொதப்பிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பாக்ஸ் இருந்ததுன்னா அந்த டைமில் நல்லா விளையாடுவாங்க, பாக்ஸ் இல்லைனா நல்லா விளையாட மாட்டாங்க. ஸோ இந்த புரிதலோட இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு பொறுமையாக அனலைஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் இதுலேயுமே எனக்கு வந்து பாசிட்டிவாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறீங்க. வந்து கொடுக்க வேண்டியது என் கடமை, யூஸ் பண்ண வேண்டியது உங்களுடைய விருப்பம். ஓகேவா? அடுத்ததாக வேறு ஏதாவது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், தயவு செஞ்சு அந்த லைக் பட்டனை அனுப்புங்க. உங்கள் பொண்ணான கைகளால் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. ஏதாவது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் இது பண்ணுங்கள். ஃபோன் நம்பர் இது தான், ஃபோன் பண்ணி கூட நீங்கள் ஏதாவது டவுட்னா கேட்டுக்கலாம். நன்றி.